லட்சம் வசனங்கள் இருக்கு. இதோட சாராம்சத்தை 9 வரியில நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 5 லட்சம் வசனத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒத்தரால தனியா முடியாது. அதுக்கு நிறையா பதவுரைகள்லாம் படிக்கணும். பட் சில பேர் இந்த சாராம்சம்லாம் ரொம்ப நல்லா கொடுக்குறா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முத்துக்கள், 9 முத்துக்கள். அதனால நம்ம மகாபாரதத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்துவாக இருந்தாலும் இந்துவா இல்லைனாலும், ஆம்பளையா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், சுருக்கமாக நீங்கள் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா இந்த மகாபாரதத்தில் இருக்கிற 9 முத்துக்களை 9 தேர்ந்தெடுத்த முத்துக்கள் 9 முத்துக்களை தேர்ந்தெடுத்து படித்து புரிஞ்சுக்கலாம். அதுவே மகாபாரத்தை முழுக்க படித்ததா தெரியும். நம்பர் 1, உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவு அற்றவர் ஆகிவிடுவீர்கள். என்ன சொல்றாப்புல? உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவு அற்றவர் ஆகிவிடுவீர்கள். இதுக்கு உதாரணம் யாரு? கௌரவர்கள். 100 கௌரவர்கள் அவளுக்கு மேல இருக்கிறோம். துரியோதனன்லேருந்து கடைசி பையன் வரைக்கும், அப்புறம் அவனுக்கு மேல திருதராஷ்டிரன், பாக்கி பேர்லாம் அவனோட சேர்ந்த வாழலாம். நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம், ஆயுதங்கள், திறமைகள், ஆசிகள் அனைத்தும் பயனற்ற ஆகிவிடும். என்னது? நீங்கள் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம், ஆயுதங்கள், திறமைகள், ஆசிகள் அனைத்தும் பயனற்று போய்விடும். இதுக்கு உதாரணம் யாரு? கர்ணன். 3வது, உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு லட்சியம் செய்யாதீர்கள். இதுக்கு உதாரணம் யாரு? அஸ்வத்தாமா. துரோணரோட அபரிதமான புத்திர பாசம் அஸ்வத்தாமா கண்ட்ரோலே பண்ணல. அதுக்கு தான் என்ன சொல்றா மகாபாரதத்தில்? உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு லட்சியம் செய்யாதீர்கள். அர்ஜுனனுக்கு மேல கைதேர்ந்த வில்வித்தைக்காரன் அஸ்வத்தாமன். ஆனா அவன் புத்தி மழுங்கி போய் என்னாச்சு? அழிவை தேடினான். இதுக்கு அடுத்தது 4வது, அறமற்ற அநியாயக்காரர்களிடம் பணிந்து ஏற்க வேண்டும் என்பது போன்ற வாக்குறுதிகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள். நான் ராஜ்யத்தில் உட்கார மாட்டேன், நான் ராஜாவாக மாட்டேன், எங்க அப்பாவுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், பிரம்மச்சாரியாவே இருப்பேன், யார் வேணாலும் ஹஸ்தினாபுரத்தை ஆளட்டும், நான் அந்த ஹஸ்தினாபுரத்தை காவல் காத்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் பீஷ்மர். அப்ப என்னாச்சு? அநியாய